குரஷியரின் பூமானே ஈமானுக்குருதி தரும் எம்மானே நாயகமே ஈமானுக்குருதி தரும் எம்மானே நாயகமே ஓமானே சீமானே குரஷியரின் பூமானே ஈமானுக்குருதி தரும் எம்மானே நாயகமே மாநிலத்தின் மார்பிடமாம் மக்கநகர் மீதெழுந்த மாநிலத்தின் மார்பிடமாம் மக்கநகர் மீதெழுந்த மாநிலத்தின் மணிவிளக்கே மாசகற்றும் நாயகமே மாநிலத்தின் மணிவிளக்கே மாசகற்றும் நாயகமே அப்துல்லா செல்வமென ஆமினாரின் மணிவயிற்றுள் அப்துல்லா செல்வமென ஆமினாரின் மணிவயிற்றுள் ஒப்பில்லா நிலையடைந்து ஒளி வீசும் நாயகமே ஒப்பில்லா நிலையடைந்து ஒளி வீசும் நாயகமே நாயகமே நபி நாயகமே நாயகமே நபி நாயகமே கதிஜாவின் நாயகராய் கடிமணத்தை செய்த பின்னே கதிஜாவின் நாயகராய் கடிமணத்தை செய்த பின்னே புதிதாக ஒரு வலிமை புகப்பெற்றீர் நாயகமே புதிதாக ஒரு வலிமை புகப்பெற்றீர் நாயகமே ஹீராவின் புகைக்குள்ளே இறை தூதர் ஜிப்ரீலும் புகைக்குள்ளே இறை தூதர் ஜிப்ரீலும் மாறாத மறையளிக்க மனமொழிரும் நாயகமே மாறாத மறையளிக்க மனமொழிரும் நாயகமே நாயகமே நபி நாயகமே நாயகமே நபி நாயகமே ஒன்றிறைவன் ஒன்று குலம் ஒன்று நிறை என்றருளி ஒன்றிறைவன் ஒன்று குலம் ஒன்று நிறை என்றருளி மண்பதைகள் பிணி நீக்கும் மருந்தாகும் நாயகமே மண்பதைகள் பிணி நீக்கும் மருந்தாகும் நாயகமே செங்கதிரும் தன்மதியும் சேர்த்து கையில் தந்திடினும் செங்கதிரும் தன்மதியும் சேர்த்து கையில் தந்திடினும் எம் கொள்கை விடமாட்டோம் என்றுரைத்த நாயகமே எம் கொள்கை விடமாட்டோம் என்றுரைத்த நாயகமே நாயகமே நபி நாயகமே நாயகமே நபி நாயகமே பாட்டனார் நாயகமே படிப்புகளும் ஹுசைனாரின் பாட்டனார் நாயகமே
நாயகமே நபிநாயகமே, நாயகமே நபிநாயகமே. வாழெடுத்து வெட்ட வந்து வழியிடையே மறை கேட்டு, வாழெடுத்து வெட்ட வந்து வழியிடையே மறை கேட்டு, தாளடைந்த வீரர் உமர் தமையணைத்த நாயகமே, தாளடைந்த வீரர் உமர் தமையணைத்த நாயகமே. பாலைகளில் காடுகளில் பனி படர்ந்த நாடுகளில் சொல் நாட்டும் நாயகமே, நாயகமே நபிநாயகமே, நாயகமே நபிநாயகமே. அஞ்சாத நெஞ்சுடைய அலியாரின் ஆதரவு, அஞ்சாத நெஞ்சுடைய அலியாரின் ஆதரவு, வெஞ்சினத்து பகைவருக்கு வியப்பூட்டும் நாயகமே, வெஞ்சினத்து பகைவருக்கு வியப்பூட்டும் நாயகமே. தங்க அபூ பக்கருடன் தௌரன்னும் குகைக்குள்ளே, தங்க அபூ பக்கருடன் தௌரன்னும் குகைக்குள்ளே, பொங்கி வரும் பகை விடுத்து பொறுத்திருந்த நாயகமே, பொங்கி வரும் பகை விடுத்து பொறுத்திருந்த நாயகமே. நாயகமே நபிநாயகமே, நாயகமே நபிநாயகமே. மாசில்லா மனமுடைய மதினாவின் நன்மணிகள், மாசில்லா மனமுடைய மதினாவின் நன்மணிகள், வீசிய பேரொழியதனால் விரல் படைத்த நாயகமே நபிநாயகமே. அருமையான பாடலை தந்துவிட்டு சென்றார் எங்களுடைய நாகூர் ஹனீஃபா அவர்களுக்கு இந்த வேலையில் நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அந்த வகையில் நேர்கள்லாம் தொடர்ச்சி அணிந்திருக்கீங்க. இது உங்களுடைய முதல் தர வானொலி தாமரை எவத்தினுடைய நேர் வழி எனும் நிகழ்ச்சியின் வாயிலாக இன்றைய நாள் நாங்கள் தௌபாவினை பற்றி தான் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அது என்னது தௌபா அப்படின்னு சொன்னால் குற்றம், அந்த குற்றத்துக்கான பரிகாரத்தினை தான் சொல்லுவாங்க. அந்த வகையில் என்னென்ன குற்றங்கள் நாங்கள் இன்று செய்திருக்கின்றோம், என்னென்ன குற்றத்துக்கான பரிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்துட்டு வர வேலையில் மனிதர்களாகிய நாங்கள் எங்களுடைய நன்மையினை ஏவி தீன்மையினை தடுத்து வந்தோம்னு சொன்னாலே நிறைய குற்றத்திற்கான தீனி கடிச்சு விட்டுரும். அதாவது குற்றம் அது ஒரு பசியில் வாரதுன்னு வச்சா அந்த பசிக்கு ஒரு தீனி என்று சொன்னால் நீங்கள் நன்மையினை ஏவி தீன்மையை தடுத்தாலே போதும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு, முதலாவதாக அந்த ஐவேளை தொழுகையில் இடம்பெற அந்த குற்றம் இருக்குது தானே, சிறுபாவங்களுக்கான குற்றப்பிரிவுகளில் அந்த பிரிவு வருது. என்னென்னு சொன்னால் அந்த ஐவேளை தொழுகை அப்படின்ற ஒரு வரிசையில் பெரும்பாவத்தினை தவிர்ந்து கொண்ட எந்த ஒரு முஸ்லிமானவனும் ஃபர்லான தொழுகைக்காக நல்ல முறையில் உது செய்து அத்தொழுகையினை நல்ல முறையில் தொழுதால் அதற்கு முந்தைய பாவங்களுக்கு அது பரிகாரமாகும். இந்த காலத்தில்
முழுவதும் அது எந்த காலத்தில் எல்லா காலத்துக்கும் உரியது அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இது வைனகி கிந்தத்தை சேர்ந்த ஹதீஸாகவும். தொடர்ச்சியாக நாங்கள் அப்படியே பார்க்கணும்னு சொன்னால், நேர்களே சொந்தங்களே, நாங்கள் சிறுபாவங்கள் செய்கின்ற போது அதற்கு குற்றங்களுக்கான பரிகாரங்கள் கஃபாரா அப்படின்னு சொல்கிற விடயம் எவ்வாறு அமைந்து காணப்படுகின்றன்னு சொன்னால், இன்னொரு விடயம் தான் ஜும்மாவுக்கான தொழுகை. அது தொடர்பில் எவ்வாறான குற்றங்களுக்கான பரிகாரங்கள் காணப்படுகின்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னால், யார் வெள்ளிக்கிழமை குளித்து பல் துலக்கி அவரிடத்தில் உள்ள மனத்திரவத்தையை பூசி அவருடைய ஆடையில் நல்லதை அணிந்து பள்ளிக்கு வந்து மனிதர்களின் பிடரியை மடக்கி கொண்டு செல்லாமல் அவருக்கு முடிந்த அளவு சுன்னத்து தொழுது இமாம் குத்துபா பிரசங்கத்திற்காக வெளியானதிலிருந்து ஜும்மா தொழுகை தொழும் வரையிலும் வாய் மூடி யாரிடமும் பேசாமல் இருந்தால் இந்த ஜும்மாவுக்கும் அதற்கு முந்தைய ஜும்மாவுக்கும் மத்தியில் பாவங்களுக்கு பரிகாரமாக அமைந்துவிடும் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை ரிவாயத்து செய்கிறாங்க. இந்த ஹதீஸ் சுனனுல் பைஹி என்ற கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, பெரும்பாவங்களிலிருந்து தவிர்ந்து கொண்டால் ஐவேளை தொழுகைகள் மற்றும் ஒரு ஜும்மாவிலிருந்து இன்னொரு ஜும்மாவுக்கும், அதாவது அவை இரண்டுக்கும் மத்தியில் நிகழ்கின்ற சிறு பாவங்களுக்கு தவறாக அமைந்துவிடும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்காங்க. இந்த ஹதீஸ் முஸ்லீம் கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே நேர்களே சொந்தங்களே, நாங்கள் நேர்வழி என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக எமது உறவுகளுக்கு, எமது முஸ்லீம் சமுதாயத்துக்கு அடிக்கடி ஞாபகம் ஊட்டுற விடயம் என்னென்னு சொன்னால், நாங்கள் அனைவரும் சுவனத்தின் பால் செல்ல வேண்டும். நாங்கள் இருக்கின்றோம், நோன்பு காலத்தில் இருக்கின்றோம். இன்னும் ஓரிரு சில தினங்களில் எம்மை விட்டு நோன்பு இருந்து செல்ல போகின்றது நேர்களே. எனவே நீங்கள் இத்தகைய விடயங்களிலிருந்து இந்த நாட்களை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆசைதான் எங்களிடையே காணப்படுகின்றது. அதனால் தான் எமது நேர்களுக்காக தாமரையகம் வழங்குகின்ற விசேட ரமலானின் நிகழ்ச்சியாக இந்த நேர்வழி என்ற நிகழ்ச்சி அமைந்து காணப்படுகின்றது. இது மட்டும் இல்லாமல் தன்னுடைய தவறினை உணர்ந்து கொண்டு எவரொரு மனிதர் தௌபா செய்கின்றாரோ அவருடைய பாவங்களை அல்லாஹு தாலா மன்னிக்க காத்திருக்கின்றான் அப்படின்னு சொல்லிக்கொண்டு தௌபாவுடைய மாதம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரமதானுடைய மாதத்தினை அல்லாஹு தாலா சொல்கின்றான். எவரொருவர் தௌபா செய்ய விரும்புகிறீங்களோ அந்த ரமதானுடைய மாதத்தில் நீங்கள் நிச்சயமாக உங்களுடைய பாவங்களுக்கான மன்னிப்பை தேடிக்கொள்ள முடியும். அந்த வகையில் இந்த ரமதானுடைய கொள்ளையடிக்கின்ற மாதத்தில் எவ்வளோ உங்களால் நன்மை செய்து கொள்ள முடியுமோ அவ்வளோ நன்மை செய்து கொள்ளுங்க. எவ்வளோ பாவத்திலேருந்து தள்ளி இருக்க முடியுமோ அவ்வளோ பாவத்திலேருந்து தள்ளி எடுங்க அப்படின்னு சொல்லுங்கள். இது மட்டும் இல்லாமல் இன்றைய நாள் உங்களுடைய கண்களை மூடிக்கொண்டு ரமதான் ஆரம்பித்ததே ரமதான்லேருந்து நாங்கள் என்னென்ன செஞ்சு வந்தோம். பொதுவாக நாங்கள் 5 வேளையும் தொழுவோம், சுன்னத்து தொழலை. இந்த ரமதானில் நாங்கள் தொழுதிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் போன வருஷம் நாங்கள் 4 நோன்பு தான் நோற்றோம். மிச்சம் இருந்த அந்த 26 நோன்பை நாங்கள் அப்படி கலா செஞ்சோம். ஆனால் இந்த முறை நாங்கள் 30 நோன்பை நோந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாவ மன்னிப்பு தேடுங்க, என்னென்னத்தையும் செஞ்சுன்னு யோசிச்சு கொள்ளுங்கன்னு சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாங்கள் உங்களுக்கு குர்ஆன் ஒன்றினை தான் வழங்க இருக்கின்றோம். அதாவது அர் ரஹ்மான் அப்படி சொல்கிற பவர்ஃபுல்லான ஒரு குர்ஆன். அதாவது குர்ஆனில் 55வது அத்தியாயமாக காணப்படுகின்ற சூறா தான் அந்த சூறா. அந்த சூறாவினை கேட்டுவிட்டு வரலாம். இது அல் மிஷாரி ராசித் மௌலவி அவர்களுடைய குரலில் வந்த சூறா. الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان الشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان والسماء رفعها ووضع الميزان ألا تطغوا في الميزان وأقيموا الوزن بالقسط ولا تخسروا الميزان والأرض وضعها للأنام فيها فاكهة والنخل ذات الأكمام والحب ذو العصف والريحان
فبأي آلاء ربكما تكذبان خلق الإنسان من صلصال